நம்ம இன்னைக்கு இதுல இருந்து தான் பார்க்க போறோம். ஏன் இந்த வசனத்துல ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா 42 தலைமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்தினுடைய முதல் வசனம். அப்போ இந்த புதிய ஏற்பாடுங்கிறது இயேசு கிறிஸ்துவா நமக்கு கொடுக்கப்பட்டதான அத்தனை ஜனங்களையும் மீட்டெடுக்கக்கூடியதான மிகப்பெரிய புக்கு. இதுதான் 2000 வருஷமா பழைய ஏற்பாடு, அடுத்த 2000 வருஷத்துக்கு ஒரு புக்குன்னா புதிய ஏற்பாடு. அப்ப இந்த புக்குடைய ஃபர்ஸ்ட் வசனம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு லெட்டர் எழுத போறோம்னா அந்த லெட்டர்ல முதல்ல நம்ம எழுதுற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடித்தல் திருத்தல் இல்லாம ரொம்ப முக்கியமா எழுதுறோம்னு யோசிப்போம்ல. அப்படி 2000 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்குடைய முதல் வசனம் ஒரு மிக முக்கியமான 3 பேரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய. ஏன் இந்த 3 பேர் மட்டும் அங்க இருக்கிறாங்க? இந்த 42 தலைமுறையில இங்க நிறைய பேருடைய பேர் கொடுத்திருக்கு கீழே பின்னாடி. இயேசுடைய வம்ச வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஆபிரகாம்ல ஆரம்பிக்குது. இப்ப லூக்காலாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆதாம்லயே ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுடைய முதல் புக்ல முதல்ல ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு நடுவுல யார் பேருமே இல்லை. கீழே இருக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் சகோதரரையும் பெற்றான். இப்படி இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லை. இப்போ முதல்ல ஒரு வசனம் ஏன் இப்படி கொடுப்பாங்க? நீங்க பார்த்துருப்பீங்க சில கவர்மெண்ட் லெட்டர்ஸ் எழுதும் போது அந்த லெட்டரை பத்தின மொத்த விஷயத்தையும் குறிப்பா முதல் ஒரு லைன் எழுதியிருப்பாங்க. சப்ஜெக்ட்னு போட்டு ஒரே ஒரு லைன் எழுதியிருப்பாங்க. எதுக்காகனா இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு அந்த ஆபீசருக்கு நேரம் இருக்கோ இல்லையோ. ரெண்டாவது, இந்த லெட்டரை அவர் அப்படி பார்த்த உடனே கீழே உள்ளதையும் படிக்கணும். அந்த ஒரு லைன் அவரை படிக்க வைக்கணும். கீழே உள்ளத இந்த ஒரு லைன்ல என்னடா இவ்வளவு பேர் லெட்டர் எழுதிக்கிறாங்க அப்புறம் படிச்சுக்கலாம் வச்சிடக்கூடாது. அந்த ஒரு லைனை பார்த்த உடனே அவங்க சொல்ற விஷயம் இதுக்காக தானா அப்படின்னு கீழே படிக்கணும். அந்த மாதிரி அந்த ஒரு லைன் இருக்கணும். அந்த ஒரு லைன் அதுக்காக தான் நம்ம சப்ஜெக்ட்னு எழுதுவோம். எதுக்காக அப்படின்னா, ஐயா எங்களுக்கு இந்த விஷயம் எங்களுக்கு தேவை அப்படின்னு கீழே மதிப்புக்குரிய ஐயா, நான் இந்த ஆபீஸ்ல வசிக்கிறேன், நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி, இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கு, எனக்கு இத்தனை பிள்ளை இருக்கு, நாங்க இப்படி போயிட்டு இருக்கிறோம். போகும்போது இது இவ்வளவு விஷயத்துக்கு பதிலாக இவ்வளவையும் ஸ்பேஸ் பண்ணி அந்த ஒரு லைன் தான் சொல்லும். அந்த ஒரு லைனை பார்த்துட்டு தான் அந்த ஆபீசர் என்ன செய்வாரு? மொத்தத்தையும் படிப்பார். அப்போ கர்த்தர் நம்ம இந்த மொத்த புதிய ஏற்பாட்டையும் படிக்கிறதுக்கு சப்ஜெக்டாக ஒரு லைன் கொடுக்கிறார். மேல கீழே திருப்பி ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனத்துல ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகி ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த 3 பேர் மட்டும் ஏன் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கி யாக்கோபையும் அங்க குறிக்கல? ஏன் அதுக்கப்புறம் மோசே இல்ல? மோசே தேவனுடன் முகமுகமாய் தரிசித்த ஒரு மனுஷன். இடையில எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க யாருடைய பேரும் வராம ஆபிரகாமுக்கு முன்னாடி 2000 வருஷம், ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். அந்த 2000 வருஷத்துல ஒருத்தர் பேரும் இல்லை. எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு பேர் இல்ல, நோவா பேர் இல்ல, எதுவுமே இல்லை. ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய. அதுக்கப்புறம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1000 வருஷம் கழிச்சு தாவீது வராரு. அந்த தாவீதோட பேர் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நடுவில் யார் பேர் இல்ல. சாலமோன் பேர் இல்ல, எலியா பேர் இல்ல, எலிசா பேர் இல்ல, எந்த தீர்க்கதரிசியும் தானியேல் இல்ல. தானியேல் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமான புருஷனாகிய தானியேல். இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் இந்த 3 பேரை மட்டும் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த 3 பேரும் இந்த 42 தலைமுறையில எப்படி விசேஷம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மொத்த பிளானும் இந்த 3 பேர் மேலதான் இருக்கு. இந்த ஒரு லைனுக்குள்ளதான் இந்த டோட்டல் பைபிளுமே இருக்கு. இந்த ஒரு லைனை மட்டும் உங்க லைஃப்ல நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு படிச்சிட்டீங்கன்னா இந்த டோட்டல் பைபிளும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னா இந்த பைபிள் எப்படி இருக்கும்னா கதையா இருக்கும். தண்ணீரை திராட்சரசமயமாக்கினார், கானா ஊரில் முதலாவது கல்யாணம், அங்கே அற்புதம் நடந்துச்சு, இயேசு தண்ணி மேல நடந்தார், இயேசு 5000 பேருக்கு அப்பம் விட்டார், அப்புறம் இயேசு சகையோடு பேசினார். இவ்வளவுதான் இருக்கும். ஒவ்வொன்றும் கதை. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் இந்த பேச வச்சு நீங்க படிச்சீங்கன்னா தான் ஏன் உங்களுக்கு புரியும். இந்த 3 பேரும் எந்த இடத்துல
எந்த பாயிண்ட்ல ஒன்னாகிறாங்க? இந்த 3 பேரும் எந்த பாயிண்ட்ல ஒன்னாகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இவங்க 3 பேரும் ஒன்னாவாங்க. மெல்கிசேதேக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரே ஒரு வார்த்தையில தான் இந்த 3 பேரும் ஜாயின் ஆவாங்க. இந்த டோட்டல் பைபிள்லயுமே மெல்கிசேதேக்கை பத்தி பேசின 3 பேர், ஒன்னு ஆபிரகாம், இன்னொன்னு தாவீது, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. வேற விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசியிருப்பாங்க. இப்ப மோசையை பத்தி தாவீதும் பேசியிருப்பாரு, சங்கீதத்துல வரும். மோசையை பத்தி இயேசுவும் பேசுவாரு, மோசையை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ எபிரேயர்கள் மோசையை பத்தி இருக்கு, எல்லாரும் பேசுவாங்க. ஏன் வெளிப்படுத்துற விஷயத்துல யோவான் எழுதுறாரு மோசையின் பாட்டு. இந்த மாதிரி மோசையோ சாமுவேலோ எல்லார பத்தி எல்லாரும் எழுதுவாங்க. ஆனா மெல்கிசேதேக்கு அப்படிங்கறதான ஒரு விஷயம் மட்டும் இந்த 3 பேருக்கு தான் இருக்கும் வெளிப்பாடு. இந்த 3 பேரை தவிர வேற யாருமே மெல்கிசேதேக்கை பத்தி பேசவே மாட்டாங்க. டோட்டல் பைபிளுமே இருக்கு 3 இடத்துல தான் இருக்கும். ஒண்ணு, ஆபிரகாம் அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கும், ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல. 2, 110 சங்கீதத்துல தாவீது சொல்வாரு, நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வேர்டை யூஸ் பண்ணுவார். அதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து மெல்கிசேதேக்குங்கிறது யாரை பத்தி வரும் அப்படின்னா, எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமையை பத்தி அந்த இடத்துல பேசுவாங்க. எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 11வது வசனத்துல, அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டதா அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பத்தி பின்னாடி என்ன சொல்றது 15ஆம் வசனத்துல, அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் அப்படின்னு 17ஆம் வசனத்துல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு. அப்படின்னா இந்த மெல்கிசேதேக்குங்கிற வார்த்தை இந்த 3 பேருக்கும் பொருந்தும். ஆபிரகாமும் ஒரு இடத்துல அவர் சந்திக்கிறார். எங்க சந்திக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க மெல்கிசேதேக்கை அவர் சந்திக்க வர்றாரு. 14-18 அன்றியும் தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. இந்த மெல்கிசேதேக்கு அப்ப எப்ப இருக்கிறாரு? ஆபிரகாம் காலத்துல இருக்கிறார். ஆபிரகாமை பார்க்க வந்திருக்கிறார். சரி, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறாரு 14ல. தாவீது அவரை பத்தி 110ஆம் சங்கீதத்துல பேசுறார். இயேசு கிறிஸ்து அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர்ல வாசிச்சோம். இந்த மெல்கிசேதேக்கை ஏன் எங்களுக்கு சொல்றீங்க? இவங்க 3 பேருக்கு ஓகே தான், எங்களுக்கு ஏன் போகுது? நாங்க ஏன் அதை படிக்கணும்? எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் சொல்ற வசனத்தை கொண்டு அப்படியே நல்லா வாசிட்டே இருங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 7:1, இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியருமாய் இருந்தார். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஏன் இவரை பத்தி படிக்கிறோம்ன்றதுக்கு இதான் காரணம். இந்த 7:1 தான் காரணம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நல்ல கவனிங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. இப்ப பிதா நம்மள என்ன ஆக்கி இருக்கிறாரு? பிதாவுக்கு முன்பாக இயேசு நம்மள என்ன மாத்தி இருக்கிறாரு? ராஜாவும் ஆசாரியமா. இங்க மெல்கிசேதேக்கு என்னவா இருக்கிறாரு? ராஜாவும். இப்ப இயேசு என்னவா இருக்கிறாரு? அந்த அதே 7ஆம் அதிகாரத்துல நமக்கு என்ன சொல்லுது? 17ஆம் வசனத்துல, நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியருமா இருக்கிறார். உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து அழைச்சிருக்கிறாரு. எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? இந்த ராஜாவும் ஆசாரியரும் இணைந்திருக்கிற முறைமைக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு.
இப்ப இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், பழைய ஏற்பாட்டு வரைக்கும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு கிடையாது. ஏன்? அதே 7ஆம் அதிகாரத்துல எபிரேயர்கள் நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லுது பாருங்க. 11ஆம் வசனம் கொஞ்சம் திருப்பி வாசிங்க. 7:11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தது அல்லவோ. லேவி கோத்திர ஆசாரிய முறைமைன்னு ஒண்ணு இருக்கு. மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்னன்னா ராஜாவும் ஆசாரியமா இயேசு கிறிஸ்து நம்ம அழைச்சிருக்கிறாரு. அந்த முறைமை வேறு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேற ஒண்ணு இருக்கு, லேவி கோத்திர ஆசாரிய முறைமை. அது என்னது? வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாய் இருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல். அப்ப இன்னொரு முறைமை இருக்கு. அது என்ன முறைமை? ஆரோனுடைய முறைமை அப்படின்னு. அது பூரணப்படுத்தாத முறைமை. ஆரோனுடைய முறைமையின்படி இருந்தால் என்ன பண்ணாது? பூரணப்படுத்தாது. பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப ஆரோனுடைய முறைமைனா என்ன? ஆரோன் ஆசாரியனா இருப்பார், அவ்வளவுதான். ஆரோன் ராஜாவா இருந்தாரா? இல்ல. இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது. அங்க வெறும் ஒரே ஒரு முறைமை தான் இருக்கு. என்ன முறைமை? ஆரோனின் முறைமை. அங்க வெறும் ஆசாரியன் தான் இருப்பார். ஆனா நீங்களும் நானும் ஆசாரியரும் ராஜாவுமாய் இருக்கும். அப்ப நீங்க ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா, இஸ்ரவேலுக்கே போனீங்கன்னா, சவுல் ராஜாவாக இருப்பாரு, சாமுவேல் ஆசாரியனா இருப்பாரு. இப்ப ஆசாரியனுடைய வேலையை ஆசாரியன் செய்யணும், ராஜாவுடைய வேலையை ராஜா செய்யணும். எப்ப ராஜா ஆசாரிய வேலையை செய்யறானோ அன்னைக்கு கர்த்தர் ராஜாவை அடிப்பார். சவுல் பலி செலுத்தினோன்னு சாமுவேல் சொல்லிட்டாரு, ஒரு ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டோன்ட்டார். அடுத்து இன்னொரு ராஜா, அவன் போய் என்ன செய்யறான்? உள்ள போறான் ஆசாரிய முறைமை பண்றதுக்கு. உடனே அவன் நெத்தியில என்ன வந்துருச்சு? இஷ்டம் வந்துருச்சு. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ராஜா ராஜா வேலையை செய்யணும், ஆசாரியன் ஆசாரிய வேலை செய்யணும். எப்ப வரைக்கும்? இயேசு வர வரைக்கும். இந்த முறைமை வழி ஒரு ஆசாரியன் இருப்பாரு, ஆரோன் இருப்பாரு, பலி செலுத்துவாரு, ரத்தத்தை கொண்டு போய் திரிப்பாரு, சர்வாங்க தகன பலி எல்லாத்தையும் சுட்டெரிப்பாரு, அந்த சாம்பலை தண்ணீர் கரைப்பாரு, அதை எடுத்து தெளிப்பாரு, சுத்திகரிப்பு ஈசோப்பினால் வரும், எல்லாம் இருக்கு. ஆனால் இது பூரணப்படுத்தாது. இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல வசனம் சொல்றது எபிரேயர் 11:39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். கர்த்தர் கொடுத்த பரலோகத்தினுடைய வாக்குத்தத்தத்தை இவங்க யாருக்குமே அடைய முடியல. ஏன்? என்னதான் பலி செலுத்தினாலும், என்னதான் இவங்க கரெக்டா பர்ஃபெக்டா வாழ்ந்தாலும், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும். என்ன விசுவாச நற்சாட்சி? கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த தீர்க்கதரிசி இவனை போல ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் மோசேயை பார்த்து. அப்பேற்பட்ட சாட்சி வாங்கினாலும் கூட அவன் உள்ளே பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவனுடைய முறைமை ஆரோனுடைய முறைமை. அந்த முறைமைக்கு அவ்வளவுதான் பவர். அந்த முறைமை ஒரு லிமிட் வரைக்கும் தான் என்ன செய்யும்? கூட்டிட்டு போகும். எவ்வளவு வேணா இருந்துக்கோ, அதை தாண்டி மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவ்வளவுதான். அதோட பவரே அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு ஒரு பவர் இருக்கு. இது ராஜாவும் ஆசாரியமா இருக்கிற பவர். இந்த பவரை இயேசு நமக்கு செஞ்சு கேட்கிறார். ஏன்னா அவர் ராஜாவும் ஆசாரியமா இருக்கிறார். அந்த பவரை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். மெல்கிசேதேக்கின் பவர் என்ன, எந்த அளவுக்கு நம்ம போறோம், என்ன பண்ணோம், அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஆபிரகாமும் இந்த மெல்கிசேதேக்கை மீட் பண்றார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்காரரா இல்லையா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. பழி வாங்குவேன், இருக்கா? அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. அப்ப நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா? நியாயப்பிரமாணம் நோவாக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காடு அங்கேயே நியாயப்பிரமாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நோவா காலத்துக்கு அப்புறமே நியாயப்பிரமாண முறைமையே வந்துருச்சு. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் வந்தது, அடுத்து இந்த நியாயப்பிரமாணம் யார் கைக்கு போகுதுன்னு பாருங்க.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? என்ன இருக்கு? நியமங்களும் கற்பனைகளும் பிரமாணங்களும். அப்ப நியாய பிரமாணம் அங்கேயுமே இருக்கு. ஆபிரகாம் காலத்திலேயே விருத்த சேதனம் வந்துருச்சு. அப்ப நியாய பிரமாணம் என்பது நாம நினைக்கிற மாதிரி மோசே கிட்ட ஃபர்ஸ்ட் வரல. நோவா கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஆபிரகாம் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு, மோசே கிட்ட ஆத்தரைஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ என்னன்னா ஆபிரகாமுக்கு மட்டும்தான் சொன்னாரு. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான்னு சொல்றாரு. ஆபிரகாம் பத்தி சொல்லும் போது என்னுடைய விதிகளையும் பிரமாணங்களையும் ஆபிரகாம் என்ன செய்வான்? தன்னுடைய சந்ததியாருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவன் மேல ஒரு நம்பிக்கை. நான் இவங்கிட்டே சொல்றேன், இவன் என்ன பண்ணிடுவான், இவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு. அப்படி சொல்லி கொடுத்த நியாய பிரமாணத்தை ஒரு வரைமுறைப்படுத்தி புக்கா எழுதி சீல் பண்ணி கையில கொடுத்ததா யாருக்கிட்ட? மோசே கிட்ட. அப்போ ஆபிரகாம் காலத்துல என்ன ஆரம்பிச்சிருச்சு? நியாய பிரமாணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா நியாய பிரமாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு பிரமாணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன பிரமாணம்? மெல்கிசேதேக்கின் முறைமை. ஏன்னா இப்பதானே நீங்க சொன்னீங்க இயேசுநாதர் என்ன ஆரம்பிச்சு? மெல்கிசேதேக்கின் முறைமை ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் நியாய பிரமாணம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு நியாய பிரமாணம் ஸ்டார்ட் ஆனது ஆபிரகாம் கிட்டன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கு? மெல்கிசேதேக்கின் முறைமை இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது இயேசுவின் முறைமைன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. அது இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை அறிகிற மனுஷர்களை நீங்கள் நானும் இருக்கணும். அப்போ இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்லக்கூடிய இயேசுவினுடைய முறைமை அதுக்கு முன்னாடியே இருக்கு. எங்க இருக்கு? இப்ப நம்ம அதான் பார்க்க போறோம். எப்படி இந்த ஆபிரகாம் இந்த பிளான்ல இருக்கிறாரு, எப்படி இந்த பிளானை விட்டு வெளியே போனாரு. நீங்களும் நானும் எதுல இருக்கிறோம்? அந்த பிளான்ல இருக்கிறோம். ஏன்னா அழைப்பு என்ன அழைப்பு? மெல்கிசேதேக்கின் படி ராஜாவும் ஆசாரியருமான அழைப்பு. இந்த அழைப்பை விட்டு நீங்கள் வெளியே போகவும் முடியும். அந்த அழைப்பை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்ன்ற லிஸ்ட்ல சேர்ந்துருவீங்க. இயேசு கிறிஸ்து அந்த கன்னிகையில கூட்டிட்டு போயிட்டாரு. கதவு அடைக்கப்பட்டது. அந்த பக்கம் இயேசு கிறிஸ்து கன்னிகையில இருக்கிறாங்க. இந்த பக்கமும் ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் கேட்குது, கர்த்தாவே கர்த்தாவே கதவை திறங்க. அவர் சொன்னார், உங்களை. இந்த ரெண்டு கன்னிகைகளுக்கு நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு? 1.5 இன்ச் தான் வச்சிருக்காங்க. 1.5 இன்ச் இப்படி இருந்தா நீங்க பரலோகம், 1.5 இன்ச் அப்படி இருந்தா எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நம்ம போக மாட்டோம்ல. இல்ல நீங்க இங்க இருந்து இதுக்கு போறீங்க, மேட்டுப்பாளையம் போறீங்க அப்படின்னா, மேட்டுப்பாளையம் ரூட்ல போறவங்க நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சென்னைக்கு போக மாட்டீங்க, கொச்சினுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா போட்டு தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க நீ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறேன்னு. ஆனா மேட்டுப்பாளையத்துக்கும் பதிலா நீங்க காரமடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அடி டிவேட் ஆகிடும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், ஆனா போயிட்டு இருக்கிறது எங்க? காரமடைக்கு. பிசாசு எப்பவுமே ரூட்டை ஆப்போசிட்டா மாற்ற மாட்டான், பேரலா மாற்றி விட்டுருவாங்க. அதான் அவனுடைய விஷயமே. அதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோமா? 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசனம். சரி, இப்ப மெல்கிசேதேக்கு கொண்டு வந்து என்ன கொடுத்துட்டாரு? அப்பமும் ரசமும் கொடுத்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அப்பமும் ரசமும் கொடுத்திருக்கிறாரு. நாம அப்பமும் ரசமும் சாப்பிடுற குரூப். இந்த இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசேதேக்குன்னு எபிரேயர்ல வாசிட்டோம். அந்த முறைமைன்னு வாசிட்டோம். அந்த முறைமைக்குரிய அப்பமும் ரசமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஆபிரகாமுக்கும் அதை கொடுத்தாச்சு. ஆனா கொடுத்தது எந்த அதிகாரத்துல? 14ஆம் அதிகாரத்துல. இப்போ வாசிங்க 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம்.
இந்த உடன்படிக்கை எங்க வந்துச்சு? 17ஆம் அதிகாரத்துல வருது. அப்பமும் ரசமும் எங்க வருது? 14ஆம் அதிகாரத்துல வருது. இப்ப எந்த உடன்படிக்கை முன்னாடி வந்துச்சு? அப்பமும் ரசம் என்ற உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? மெல்கிசேதேக், இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை. விருத்த சேதனங்கிறது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எப்ப வந்துச்சு? 17ஆம் அதிகாரத்துல. அப்ப எது முன்னாடி வந்தது? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வர்றதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இப்ப வசனத்துல உங்களுக்கு சொல்லணும்னா, இஸ்ரவேலர்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எப்பொழுது? எகிப்துல புறப்படுற அன்னைக்கு ராத்திரி அடிக்கப்பட்டது. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எப்போது? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. புரியுதா? அப்ப அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு, நமக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அவங்க ஆட்டுக்குட்டி உலகம் உண்டாகி 2000 வருஷம் கழிச்சு அடிக்கப்பட்டது. நம்ம ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டது. நம்ம உடன்படிக்கை தான் ஃபர்ஸ்ட் வந்தது. நியாயப்பிரமாணம் 2000 வருஷம் கழிச்சு வந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு, இங்க பின்னாடி என்ன வந்தது அப்படின்னு கேட்டா, இங்கதான் நம்ம செய்தியை பார்க்க போறோம். இந்த இது புரிஞ்சாதான் செய்தி பார்க்க முடியும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 2000 வருஷமும் கர்த்தருடைய திட்டம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் நம்மள என்னவா இருக்கணும்? ஜனங்க ஆசாரியரும் ராஜாவா இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய பிளான். ஆனா முதல்ல யார் விழுந்துட்டா? ஆதாம் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷம் கழிச்சு தான் நோவா. 1650 வருஷம் கழிச்சு நோவாவுடைய ஜலப்பிரளயம். ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். இந்த 2000 வருஷமும் நியாயப்பிரமாணமே இல்ல. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஜனங்க மனம் திரும்பி இருதயத்துல ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவாங்கன்னு வெயிட் பண்றாரு. ஆனா அவங்க வரல. வராதனால கர்த்தர் என்ன பண்றாரு? எந்த முறைமையை கொண்டாடுறாரு? நியாயப்பிரமாண முறைமையை கொண்டாடுறாரு. இதுக்கு அடையாளமா தான் இப்ப ஆபிரகாமை கொண்டு வரும்போது, ஆபிரகாம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அப்பமும் ரசமும் கொடுத்து முதல் 2000 வருஷத்துல ஃபெயிலியர் ஆயிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன்? செலக்ட் பண்றேன். ஆதாமுக்கு பதிலா ஒன்ன செலக்ட் பண்றேன். உனக்கு எப்படி ஆதாமுக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நான் அவனை ராஜாவா ஆசாரியமா வச்சேனோ, அதே மாதிரி உன்னை என்ன பண்ண போறேன்? இப்ப ராஜாவும் ஆசாரியமா வைக்க போறேன். அதுக்குதான் என்ன கொடுக்கிறார்? கொண்டு அப்பமும் ரசமும் கொடுக்கிறார். இப்போ ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தகப்பன் வீட்டை விட்டு போயிட்டார். அப்புறம் போயிட்டு ஆரான்ல தங்குறாரு. ஆரான்ல தங்கும் போது நீங்க இருக்காத இங்க இருந்து புறப்பட்டு போங்கிறாரு. திருப்பி அங்கிருந்து என்ன செய்யறாரு? புறப்பட்டு போறாரு. கானானுக்கு போறாரு. ஆனா இப்ப அப்பமும் ரசமும் எல்லாம் கரெக்டா கொடுக்கப்படுது, எல்லாம் நடக்குது. அப்பத்தையும் ரசத்தையும் கையில வாங்கின ஆபிரகாம் எங்க டீவியேட் ஆறாருங்கிறதா ரொம்ப பிரச்சனை. நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சிருக்காரு? கையில அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ ஆபிரகாம் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறாரு. ஒரே ஒரு மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அதான் பெரிய மிஸ்டேக். என்ன பெரிய மிஸ்டேக்? நல்லா கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. 9, 10, 11. ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவரிடத்துக்கு போனான். நல்லா கவனிங்க. இதுதான் அவர் பண்ற மிஸ்டேக். கர்த்தர் ஆபிரகாமை கானானுக்கு போறதுக்கு கூப்பிட்டு வந்தாரு. கானானுங்கிறது எது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் வடக்கு பக்கம் இருக்கு, மேல் நோக்கி பிரயாணம். இப்ப ஆபிரகாம் எந்த பக்கம் பிரயாணம் பண்றாரு? கீழ் நோக்கி பிரயாணம், தெற்கு பிரயாணம் பண்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் இருந்த தேசத்துல என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. இப்போ உலக பிரகாரமா ஒரு பஞ்சம் வந்தோடனே, பிரச்சனை வந்தோடனே அந்த ஊரை விட்டு போறதுங்கிறது இயல்பு, சாதாரணம், எல்லாரும் செய்யறதுதான். ஆனா தேவ திட்டத்தோடு அழைக்கப்பட்ட மனுஷன் தன் பிரயாணத்தை தேவ சித்தப்படிதான் நடத்துறோம், சந்தர்ப்ப சூழ்நிலைப்படி நடத்தக்கூடாது. வாசிங்க 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1, 2 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் போனான். கர்த்தர் அவனுக்கு
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் எங்கே போகாம எகிப்துக்கு போகாமல் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இதுதான் கர்த்தருடைய பிளான். தேசத்துல பஞ்சம் வரும், தேசத்துல போராட்டம் வரும், இல்லாமை வரும், குறைவு வரும். ஆனால் தேவ திட்டத்தோடு அழைக்கப்பட்ட மனுஷர்களாகிய நீங்களும் நானும் தேவன் சொல்லுகிற இடத்தில் தான் குடியிருக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக உங்களுடைய என்னுடைய சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. உலக பிரகாரமா அது கரெக்ட். இப்போ அந்த ஈசாக்கு அதே மாதிரி பிரச்சனை, சேம் பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு போகாத, இங்கே இரு. ஏன்? உங்க அப்பா போனதுனாலதான் உடன்படிக்கை போச்சு. என்ன போச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். அடுத்து அவன் எகிப்துக்கு போனதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன். அதனால நீ எங்க போகாத, எகிப்துக்கு போகாத. சரி, இவரும் அங்கே இருக்கிறாரு, தேசத்துல பஞ்சம். அதே 26 அதிகாரத்துல கீழே வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்ற அந்த தேசத்துல ஒரு துறவு வெட்டுறாரு. 15வது வசனம் வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வேண்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இப்ப என்னாச்சு? கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கிறாரு. ஆனா இருக்கிற துறவு அப்பாவுடைய சொத்து, அது ஈசாக்குடைய அப்பா சொத்து. ஆனா அந்த சொத்து என்ன ஆகுது? கையை விட்டு போகுது. யார் சொன்ன இடத்துல குடியிருக்கிறாரு? இப்ப கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கும் போது தான் இவ்வளவு நடக்குது. கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்த விட்டு போகாதுன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் சொன்ன எல்லாமே என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு நீ அங்கே குடியிருக்க கூடாதபடிக்கு நெகட்டிவாவும் நடக்கும். ஆனா நீ கடைசி வரைக்கும் அங்கேயே குடி. பல நேரத்துல கர்த்தர் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் சுமூகமான பாதையாக இருக்கணும்னு நினைக்க கூடாது. நடுவுல வனாந்தரமும் வரும், யோர்தானும் வரும், செங்கடலும் வரும். ஆனா உன் பிரயாணம் மட்டும் கானானை நோக்கி தான் இருக்கணுமே ஒழிய உன் பிரயாணம் மாறவே கூடாது. சவுல் அப்படி கொஞ்சம் ரூட்டு மாறினாரு, அமலேக்கியருடைய ஆடு மாடுக்கு மேல. தாவீது பத்சேபாள் மேல கொஞ்சம் ரூட்டு மாறினாரு. இவரால ஆடு மாடை விட முடியல. ஆனா தாவீதால எல்லாரையும் விட்டு திரும்பி தேவன்கிட்ட வர முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஆண்டவரை என் பார்வை விட்ட மேல. அதுதான் சொல்றேன். இப்போ ரூட் மாதிரி ஒரு பேங்க்ல போறாரு. எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. கர்த்தர் ஈசாக்கிட்ட சொல்றாரு எகிப்துக்கு போகாத, உன் தகப்பன் போன மாதிரி போகாத. சரி ஆண்டவர், எங்க இருக்கிறேன்? இருக்கிற இடத்துல என்ன ஆகணும்? பாலும் தேனும் ஓடுமா? ஓடாது. நீங்க இருக்க சொல்லியிருக்கிற அதனால பஞ்சம் மாறுமா? மாறாது. நீங்க இருக்க சொல்லியிருக்கிற இருக்கிற அதனால என்ன வரும்? உங்ககிட்ட இருக்கிறதையும் குடிக்கிட்டு விட்டுருவான். இவ்வளவு நடக்கும். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்ற இடத்துல நான் இருப்பேன். எனக்கு ஈசாக்குடைய 4வது துறவு தான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேர் 3 துறவு தான் பேசுவாங்க. ஏதேக்கு, சித்னா, அப்புறம் ரெகோபோத். அப்படித்தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏசேக்கு என்று பெயரிட்டால் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டால். அடுத்து 22வது வசனம், கர்த்தர் நமக்கு உடல் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத். நமக்கு தெரிஞ்சதுல 3 துறவு தான். கர்த்தர் ஒரு நாள் நான் கார்ல போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னாரு ஈசாக்குடைய 4வது துறவு அப்படிங்கிற. 3வது துறவு ரெகோபோத். 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தரிடம் உண்டாக்கினார். எல்லாம் நல்லது, ஆசீர்வாதம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா 4வது துறவுல தான் கர்த்தர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். வசனம் சொல்லுது பாருங்க, 31-32 வாசிங்க. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து நாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டார். இதுதான் கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணினது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். 24வது வசனத்துல அன்று ராத்திரியிலே, அந்த ராத்திரியில கர்த்தர் பேசுறாரு. மறுநாள் துறவு வெட்டுறாங்க, துறவுல சமாதானம் வருது. கர்த்தர் அதுக்கு பேசவா என்று பெயரிட்டார். 3வது தடவை ஆசீர்வாதம், 4வது தடவை உடன்படிக்கை. கர்த்தர் சொல்றாரு 4வது தடவை தான் உனக்கு அப்படின்னாரு. எனக்கு 4வது தடவை பத்தி படிச்சு ஞாபகமே இல்லை. 3வது தடவை தான் நம்ம எல்லாரும் ஞாபகம் இருக்கோம், ரெகோபோத் இல்லையா? தப்பு இல்லை, நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம விரும்புறோம். ஆனா ஆசீர்வாதம் கூட விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார், அந்த உடன்படிக்கை மாறவே மாற. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா
தாவீதுக்கும் ஈசாக்கும் தான் வித்தியாசம். ஆண்டவர் சொல்றாரு எகிப்துக்கு போகாதேன்னு, இவர் போயிட்டாரு. யாரு போயிட்டாரு? ஆபிரகாம் போயிட்டாரு. போன உடனே தான் அங்க போனாதான் தெரியுது, இதுவரைக்கும் நம்ம ஊர் போனது எல்லாமே எல்லாம் நம்ம மனைவியை விட அழகானவங்க. எகிப்துக்கு கொண்டு போனா இந்த அம்மா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரை விட பயங்கர அழகா இருக்கு. முடிஞ்ச ஐயோ, ஏன்னா எகிப்தியர்கள் கருப்பு, பிளாக் பீப்புள்ஸ், உன்னை வைத்து என்னை கொள்ளுவார்கள். அதனால நீ அண்ணா சொல்ற எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. ராங் ரூட்ல போனா, ரைட் ரூட்ல போனோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சொல்லியாச்சு எங்க பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ பார்வோன் போயிட்டாரு. பார்வோன் தூக்கி போனாரா, போயிட்டு என்ன வேலை பண்ணாரு பாருங்க. பார்வோன் வாசிங்க, அதிகாரம் 12:16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். யார் நிமித்தம்? சாரா நிமித்தம். யார் கொடுத்தது? பார்வோன். எதுக்காக கொடுத்தாரு? அதுதான் இது முக்கியமான கேள்வி. எதுக்காக கொடுத்தாரு? உன் வைஃப் நீ எனக்கு கொடுத்ததுனால அவனுக்கு எல்லாமே தரேன். எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் பாருங்க. கர்த்தருடைய பிளான் யார் மேல இருக்கு? ஆபிரகாமுடைய சாரான் மேலேயும் இருக்கு, ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது. இதுக்கு பின்னாடி பிசாசுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு அடுத்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ ராங் ரூட்ல டிராவல் பண்ண உடனே இப்போ பார்வோன் தூக்கி போயிட்டான். தூக்கி போன உடனே சாராளை வச்சுக்கிட்டு உனக்கு என்னன்னா வேணும் கேளுங்கிறான். ஆனா இவ்வளத்தையும் கொடுத்தாலும் ஒரு சாராளுக்கு ஈக்குவல் ஆகாது. ஏன்னா சாராள் தான் கர்த்தருடைய பிளான். கழுத கர்த்தருடைய பிளான் கிடையாது, வேலைக்காரி கர்த்தருடைய பிளான் கிடையாது, கோவேரி கழுத கர்த்தருடைய பிளான் கிடையாது, வேலைக்காரர்கள் கர்த்தருடைய பிளான் கிடையாது. கர்த்தருடைய பிளான் சாராள் மேலதான். பிசாசுக்கு நல்லா தெரியும் உன் மேல கர்த்தருடைய பிளான் எங்க இருக்குன்னு. உன்னை ஈஸியா வேலைக்காரங்க வேலைக்காரி காரு வண்டி கொடுத்து உன்னை ஏமாத்திடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, அந்த பிளானை நான் செய்யறதுக்கு ஆல்டர்னேட்டா எதை கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஆல்டர்னேட்டா எங்க போசணும் நான் போக மாட்டேன். ஏன்? கர்த்தர் என் மேல வச்ச திட்டம் அப்படி. ஒருவேளை இன்னைக்கு என்னை விட எனக்கு கிடைக்கிறது பெருசா இருக்கும், ஆனா பின்னால் எனக்கு கிடைக்க போறத பார்த்தா இது ஒண்ணுமே கிடையாது. நம்ம நிறைய பல நேரத்தை அப்படிதான் நினைக்கிறோம். ஏன் ஆண்டவர் என்ன இங்க வச்சிருக்கீங்க, எதுக்காக என்ன இங்க வச்சிருக்கீங்க? உடனே அந்த நேரத்தில் நமக்கு விசாரிச்சு உடனே ஆல்டர்னேட்டா ஒன்று கொண்டாடுவோம். அமெரிக்காவில் உனக்கு சூப்பரான இடத்துல ஒரு வேலை உனக்கு, உடனே ஆல்டர்னேட்டா பிசாசு ஒன்று கொண்டு வருவான். பெங்களூர்ல அருமையான இடத்துல உனக்கு ஒரு வேலை, ஆல்டர்னேட்டா ஒன்று கொண்டு வருவான். உனக்கு இமிடியேட்டா கனடால ஒரு மாப்பிள்ள இருக்கிறாரு. நம்ம நினைப்போம் இங்க இருக்கிறதுக்கு பேசாம. அதுதான் பார்வோன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீ சொல்லணும், கர்த்தர் என்னை இங்க இருக்க சொல்லி இருக்கிறாரு, நான் இங்கதான் இருப்பேன். இங்க பஞ்சம் வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். என் துறவை தூத்து போட்டாலும் நான் இங்கதான் இருப்பேன். என் கூட வாக்குவாதம் பண்ணாலும் நான் இங்கதான் இருப்பேன். ஏன்? நீங்க எல்லாம் ஒரு நாள் போயிருவீங்க, பஞ்சம் போயிரும், துறவு கூட வந்துரும். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறவே. இப்ப பாருங்க, இவனுக்கு ஈசாக்கு அங்கே இருந்ததுனால பஞ்சம், அங்கே இருந்ததுனால துறவு போச்சு, அங்கே இருந்ததுனால வாக்குவாதம், சண்டைக்கு வராங்க. ஆனா ஆபிரகாம் எகிப்துக்கு போன உடனே என்ன கிடைக்குது? கோவேரி கழுத, வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் கிடைக்குது. சாரான் போச்சு, சாரான் போச்சு. இப்போ கர்த்தர் தலையிடுறாரு, அவரு சரி பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இங்கதான் மிஸ்டேக் எங்க ஆரம்பிக்குது உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க 20வது வசனம் வாசிங்க. அவனை குறித்து அவர்கள் நல்ல கவனியா, அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும். இப்ப ஆபிரகாம் பார்வோன் அனுப்பும் போது ஆபிரகாம் என்னென்ன எடுத்தானோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? திருப்பி கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் மனைவியை கொடுத்துட்டான். பிரச்சனை ஓவர். கொடுத்தவன் ஆபிரகாம் என்ன பண்ணும்? ஆபிரகாம் என்ன பண்ணும்? வாங்கிட்டு போயிருக்கணும். அப்படிதானே? அதான் நீங்களும் நான் கர்த்தர் இல்ல. நீ எங்கிட்ட இருந்தது நான் கூட கொடுத்துட்டா, நீ எங்கிட்ட கொடுத்தத வாங்கிக்க. ஏன்?
என்ன அழைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார். பார்வோனை ஆசீர்வதிக்க கூடாது, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தை ஆபிரகாம் வாயில வரல. இது எங்க வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தை யார் வாயில வரல? ஆபிரகாம் வாயில வரல. பார்வோனுக்கு உணர்வு இருக்குது, இவத்தை எடுத்தோம் கொடுத்துட்டோம். இப்ப அந்த உணர்வு யாருக்கு வரணும்? ஆபிரகாம் வரணும். இந்த உண்டபடி நீ எந்த கொடுத்துட்டியா, உண்டபடி. இப்ப எனக்கு என்ன ஆகுது? எந்த திரும்பி வந்தா சோத்திரம், பார்வோன் திருப்பி கேட்காம விட்டாலும் சோத்திரம். பல நேரங்கள்ல நமக்கு இந்த உலக ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? அப்படிதான் இருக்கு. பிசாசு சும்மா கொடுத்தா நினைச்சீங்களா? பிசாசு எவ்வளவு தந்திரங்கள் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவனுடைய தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. அவனுக்கு சாரால் தேவைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இப்போ என்னுடைய சாபத்தை உன் மந்தைக்குள்ள கலந்துட்டேன், உன்னுடைய வயலுக்குள்ள எந்த கூட கலந்துட்டேன், களைய விதைச்சிட்டேன். அது ஒரு நாள் முளைக்கியா? அது மட்டும் ஆபிரகாம் கான்சியஸா இருந்திருந்தாருன்னா திருப்பி என்ன பண்ணிருக்கணும்? கொடுத்திருக்கணும். எங்க வீட்டுல நடந்தது, பட் உங்களுக்கு நடந்திருக்கும். சில நேரத்தில் சொந்தக்காரங்களுடைய சொத்து நமக்கு ஆண்டவர் வரவிட மாட்டார். சில சொந்தக்காரங்களோட சொத்தை என்ன செய்ய மாட்டாரு? வரவிட மாட்டாரு. ஏன் வரவிட மாட்டாருன்னா அந்த சொத்தை வாங்கினதுல ஒரு சாபம் இருந்திருக்கும். அவங்க எப்படி வாங்கினாங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்க 100 வருஷத்துக்கு 50 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் ஒரு பங்கு, எனக்கும் ஒரு பங்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நமக்கு இந்த இடம் உண்டாக்கும்படி நமக்கு கர்த்தர் வேகமத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா உனக்கு ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம என்ன பண்ண தெரியுமா? எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு எனக்கு தெரியாம வாங்கிட்டாங்க. அந்த லேண்ட் வராம நான் விட மாட்டேன். உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணாருன்னா அதை தடுக்க யாராலையுமே முடியாது. ஆண்டவர் தான் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? போட்டி போட்டு எப்படியாவது வழக்கு வாங்க போய் அதை வாங்கியே ஆகணும். ஆனா எங்களுக்கு அப்படி சிச்சுவேஷன் வந்த போது ஆண்டவர் சொன்னாரு, அதை விட்டுட்டாரு. நான் தான் முன்னெடுத்து எப்படியாவது வாங்கலாம்னு நினைச்சேன். எனக்கு நான் சொல்றது 25வது வயசுல கர்த்தர் சொன்னாரு, அதை விட்டு அந்த பக்கமே போகாத. ஏன்? அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணா, எப்படி வாங்கினா, அதுக்கு பின்னாடி என்ன சாபம் இருக்குது யாருக்கு தான் தெரியும். உனக்கு அந்த சாபத்தின் காசு வேண்டாம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்டாமல் இருக்கும். இந்த சாபம் உள்ள வந்துருச்சு, என்ன ஆகும்? லாபான் வீட்டுல இருந்து ஏன் ஆடு மட்டும் தான் வரணும், லாபான் நாட்டுல ஒண்ணு கூட வரக்கூடாது. எங்க அப்பா தானே, நான் ஒரு எடுத்துட்டு வந்த என்ன தப்புன்னு ஒரு சுரூபத்தை தூக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களா சாமர்த்தியமா மறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லாபானாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நீ கானானுக்கு போக மாட்ட, வழியில செத்து போவ. லேயாளுக்கும் தமக்கும் தான் வித்தியாசம். 2 பேரும் ஒன்னா தான் வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் 12 கோத்திரம். 2 பேருக்காக தான் யாக்கோபு வேலை செஞ்சிருக்கிறான். 2 பேருக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். எல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு சபை வழியில செத்து போச்சு, ஒரு சபை கானானுக்கு போயிடுச்சு. ஏன்? இந்த உலகத்தின் சொரூபம், உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தினுடைய ஒரு சாபம் உன் கூடாரத்துக்குள் இருக்கிறது. அதை வேணா நீ தூக்கி போட்டீங்கதான் படைச்ச. கர்த்தர் ஏன் லாபானை அனுப்புனார் தெரியுமா? ஏன் அனுப்புனார் தெரியுமா? உன்னை சுத்திகரிக்கிறதுக்காக அனுப்புனார். பல நேரங்களில் கர்த்தர் அப்படிதான் அனுப்புவார். ஏன் சிம்சோனை முடிச்சு கையில கொடுத்தாரு தெரியுமா? அவன் அடிச்சா பாருங்க மொட்டை. நம்ம சொல்றோம் சிம்சோன் மொட்டை அடிக்கப்பட்டான். அதுதான் சிம்சோனுக்கு கர்த்தர் செய்த நன்மை. ஏன்? ஒரு நசரேய விரதம் இருக்கிறவன் ஒரு தீட்டான சர்பத்தை ஒரு செத்து போன தொட்டானா அவன் தலை மொட்டை அடிக்கப்படணும். அப்பதான் அவன் திருப்பி இஸ்ரவேலுக்குள்ள சேர்த்துக் கொள்ளப்படுவான். என்ன 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. இவனை யாருக்கும் சொல்லாம மறைச்சிட்டான், சிங்கத்துக்கிட்ட எடுத்தத. கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஏன்? இதே சிம்சோன் விசுவாச வீரர்கள் பட்டியல்ல எபிரேயர்ல உள்ள வரணும். அவனை கொண்டு வரதுக்கு நீ இஸ்ரவேலுக்குள்ள மொட்டை அடிக்கலையா, உன்னை பெலிஸ்தர் கையில கொடுத்து மொட்டை அடிக்கிறவா? ஏன்? இவன் மொட்டை அடிச்சாங்களே, அந்த மொட்டை தானே அவனுக்கு நல்லது, நீ திருப்பி இஸ்ரவேலுக்குள்ள வந்துருவ. அந்த மாதிரிதான் லாபானை அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். எதுக்கு அனுப்பி வைக்கிறார்?
சொல்றாரு, அந்த சொரூபத்தை லாபான்ட்ட கொடுத்துரு, நீ உன் கணவனோடு கூட கானான் வரைக்கும் போவாய். மறைத்து வைத்தால் கர்வாலி மரத்துக்கிட்ட செத்து தொலைவு. கானானுக்குள்ள போக முடியாம போச்சு. பிசாசு தந்திரங்களின் உச்சம். எப்படியாவது ஒரு விக்கிரகத்தை, ஒரு சொரூபத்தை, ஒரு சாபத்தை, ஏதோ ஒண்ணு உன் வீட்டுக்குள்ள நுழைச்சிருவான். அது உன் கையாலேயே மறந்து வைப்பான். இது எங்க அப்பாவுக்கு, எங்க தாத்தாவுக்கு, எனக்கு உரிமை இல்லையா, கர்த்தர் கொடுக்கலையா, வேணாம். உலக பிரகாரமான தகப்பன் கையிலிருந்து உனக்கு ஒருவேளை ஒன்றும் கிடைக்காமல் இருக்கலாம். பரலோகத்தின் தகப்பன் உனக்கு எல்லாவற்றையும் நியமித்து வைக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறாரா, சோதரம் வாங்கிங்க, அதுல எந்த பட்சம் மாதிரி. சில நேரத்தில் நம்மளை விட்டு கர்த்தர் எடுக்கும்போது கொடுத்துடணும். ஏன் எடுக்கிறாரு, கொடுத்துரு, ஆண்டவர் கேட்கிறாரு, விட்டுரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சாபம் உனக்கு தெரியாது. உனக்கு அது வெள்ளின்னு தெரியும், தங்கம்னு தெரியும், ஆனா சொருபம்னு தெரியாது. உனக்கு ஆடுன்னு தெரியும், மாடுன்னு தெரியும், ஆனா அது அமலேக்கியன்னு உனக்கு தெரியாது. அமலேக்கியனுடைய சாபம் உனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அது ரிமூவ் பண்ணு. இப்போ பிசாசு அழகா பண்ணது என்ன பண்ண தெரியுமா, சாராளையும் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொண்டாந்து ஆகாரம் உள்ள வச்சுட்டு போயிட்டான். எகிப்தோட வேலைக்காரி தான் யாரு, ஆகார். இப்போ இதை தாண்டி 14வது அதிகாரத்துல என்ன வருது, அப்பமும் ரசமும் வருது. இப்போ ஆபிரகாம் எந்த முறைமைக்குள்ள வராரு, மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வந்துட்டாரு. ஆண்டவர் பாக்குறாரு, திருப்பி பையன் எங்க வந்துட்டான், கானானுக்குள்ள வந்துட்டான். எல்லாம் வந்தாச்சு, பக்காவா இருக்கு. மெல்கிசேதேக்கின் முறைமை கையில வந்துருச்சு. இப்போ இதே ஆபிரகாமுக்கு அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில கையில வாங்கின உடனே இதே ஆபிரகாமுக்கு அடுத்த டெஸ்ட். என்ன டெஸ்ட் வாசிங்க, ஆதியாகமம் 14:21. ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். இப்ப நெக்ஸ்ட் ஒருத்தன் தரான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்வன் கொடுத்தானா, இது அப்பம் ரசம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துருச்சு. இப்போ அப்பம் ரசமும் கையில வாங்கியாச்சு. வாங்கின உடனே அந்த உணர்வு சொல்லுது, இந்த அப்பம் ரசம் வாங்கின கையால நீ எதை வாங்க கூடாது. அடுத்த வசனம் வாசிக்க. இப்படி இந்த உணர்வு வந்துச்சு ஆபிரகாமுக்கு. பார்வோன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் வாங்கினாரா, பார்வோன் கொடுத்தது மனைவியை வச்சுக்கிட்டு கொடுத்தது. அது அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, வாங்க முடிஞ்சிச்சு. ஆனா இது அது இல்ல, இது உரிமை இருக்கு அவருக்கு. இவர் சண்டை போட்டு வாங்கியிருக்காரு, ஜெயிச்சிருக்கிறாரு. நியாயமா இதெல்லாம் யாருக்கு சொந்தம், ஆபிரகாமுக்கு தான் சொந்தம். அதனாலதான் சோதம் ராஜா சொல்றான், கெஞ்சுறான், ஏன் அந்த பொருள்லாம் நீ எடுத்துக்கப்பா, ஜனங்களை மட்டும் கொடுத்துரு, ஏன் அவன் மனைவி பிள்ளை எல்லாம் அது உள்ள இருக்குது, அதை மட்டும் என்கிட்ட என்ன செஞ்சிரு, கொடுத்துருன்றான். ஆபிரகாம் சொல்றாரு, செருப்புல ஒரு ரேப் கூட நான் எடுக்க மாட்டேன், எடுத்துட்டு போயிருன்றாரு. ஒரு வாரம் கூட நான் எடுக்க மாட்டேன், எல்லாம் தீர்ப்போம். ஏன் திடீர்னு மனம் திரும்புதல், ஏன் உனக்கு மனம் திரும்புதல்? என் கையில இப்பதான் அப்பமும் ரசமும் வந்துட்டு போச்சு. நீ வர்றதுக்கு முன்னாடி தான் என்ன வந்துச்சு, அப்பமும் ரசம் வந்துச்சு. இது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நான் பரலோகத்தின் உடன்படிக்கைக்குள்ள ராஜாவும் ஆசாரியனுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உடன்படிக்கையில் இருக்கிறேன்னா இந்த பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்தையும் எவங்கிட்ட இருந்து வர்றதையும் அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட்டையும் கூட நான் விரும்ப மாட்டேன். எனக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்ததா மட்டும்தான் இருக்கணும், நீ கொடுத்ததா இருக்க கூட. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சொல்லி கொடுக்குறாங்க, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்றோம். சில நேரங்கள்ல கர்த்தர் என்ன செய்யறாரு, சில சாபமான காசுகளை வாங்க வேண்டாம் என்று சொல்லுவார். நாம் அதை விட்டுருணும். நான் சொல்லுவேன், அதை காட்டிலும் எத்தனையோ 1000 மடங்கு அதிகம் கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதே தேவன் தான், அவ்வளவுதான் விஷயம். அப்பதான் சில நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோம், அது எப்படி இது அதோட மேன்மையை பார்த்துக்கிட்டு தூக்கி போடுறாங்க. காடுக்கு முன்னாடி ஒண்ணுமே தூக்கி போட வேண்டியது. இப்போ அந்த கையில வாங்கும் போது சொல்றான் பாருங்க, வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன் கொடுப்பாரு.
நீ என்ன கொடுத்தது போயிட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி பிசாசுடைய தந்திரம் இருக்கு. என்ன தெரியுமா? வேலை ஆபிரகாம் அந்த பொருளை வாங்கி வச்சிருந்தாருன்னு வச்சுங்க, அடுத்த ஒரு 2 அதிகாரத்துல எல்லாம் எரிய போகுது. சோதோம் மொத்தம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. அங்க அழியும் போது எங்க அழிவு வரும்? இங்கேயும் அழிவு வரும். ஏன்னா சோதோமுடைய பொருள் எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கு. இது பிசாசுடைய தந்திரம். சில நேரத்துல அந்த அழிவை நமக்கு சேர்ந்து வர்றதுக்கு பிசாசு நம்ம சேர்ந்து பார்க்க கூட கரெக்டா அடிச்சா பாருங்க ஆபிரகாம். இப்போ அப்பம் ரசம் வாங்கியாச்சு, எதையும் தொட மாட்டேன்னு ஆபிரகாம் என்ன செஞ்சுட்டாரு? கரெக்டா தெளிவா இருக்கிறாரு. இப்பதான் பிசாசு பார்த்தான். ஓ, நீ மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு போறியா? ராஜாவும் ஆசாரியமா போயிட்டு இருக்கிறியா? இந்த ராஜாவும் ஆசாரியமா போயிட்டு இருக்கிற இவனை சோதம் ராஜா கொடுத்த எதை தொட மாட்டேன்? எதை தொட மாட்டேன்? பொருளை தொட மாட்டேன். பாதரட்சியின் வாரம் கூட தொட மாட்டியா? கூப்பிட்டா சாராங்க. இப்ப நீ என்ன செய்ய? ஆகாரோடு கூட சேரும். இது யார் கொடுத்தது? பார்வன் கொடுத்தது. அப்பமும் ரசமும் தொட்ட கையால சோதம் ராஜாவுடைய பாதரட்சியே நீ தொட மாட்டீன்னா பார்வன் ராஜாவுடைய விளக்கரையும் தொடக்கூடாது. இல்ல, கரெக்ட் தானே? எங்க வச்சா பாருங்க, ஒரு கண்ணினா நான் சொல்றது பெண் அல்ல, ஒரு டிராப், கண்ணி வெடிப்பாங்க டிராப். அந்த டிராப்பை கொண்டு உங்கள்கிட்ட புதைச்சிட்டான் ஏற்கனவே. உனக்கு அவன் ட்ரை பண்றான், என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி காது வைப்ப வெடிக்கும். பிசாசு பல நேரங்களிலே உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த முறைமையை விட்டு வெளியே கூட்டு போறதுக்கு சில ஆட்களை வச்சிருக்கோம். சரி, ஆகாரோட ஆபிரகாம் சேர்ந்து உலக பிரகாரமா தப்பா சரியானா? ஒரு தப்பும் கிடையாது. ஏன்? அன்னைக்கு உள்ளவங்க 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்றது நார்மல். ஆனா தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற நீ அதை செய்யக்கூடாது. 2 கல்யாணம் பண்றது உலக பிரகாரமா தப்பு கிடையாது. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற ஆபிரகாம் ஆகார் மேல கை வைக்க கூட. ஏன்? நீ அப்பமும் ரசமும் கை வச்சவன், பாதரட்சியின் வாரத்தை கை வைக்க மாட்டேன்னு சொன்னவன். உலகத்துக்கு எல்லாம் கரெக்ட் பா, ஆனா எங்களுக்கு வேற ரூல், நாங்க வேற முறைமையில வாழ்றோம். இந்த முறைமை தனித்திருக்கிற கூட்டம், இது எதோடையும் சேராத கூட்டம். அந்த இடத்துல கர்த்தர் உன்னை என்னை வச்சிருக்கிறார். அவன் அவங்க பண்றது, அவங்க செய்யற மாதிரி நானும் செய்யக்கூடாது. அவன் வேற, நம்ம வேற. ஏன்? அவன் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டவன், எனக்கு ஆட்டுக்குட்டியானவரால் அடிக்கப்பட்டவன். அவன் ஆரோனின் முறைமை, நான் மெல்கிசேதேக்கின். நான் வாங்குற அப்பம் ரசமும் வேற. இந்த கையால் நான் அதை தொட முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். உலக பிரகாரமா கரெக்ட், பைபிள் படி கரெக்டா, தேவன் சொன்னபடி சரியா, அப்பதான் நீ அதை செய்யணும். இல்லைன்னா செய்ய கூடாது. அது பாவமாவே இருக்காது. அதுதான் திருப்பி சொல்றேன், அது பாவமா இருக்காது. உலக பிரகாரமா அது என்ன கிடையாது? பாவமே கிடையாது. ஆனா எனக்கு அது கிடையாது. எல்லாரும் ராஜாவுடைய சாப்பாடை சாப்பிடுறது தப்பு கிடையாது. தானியலுக்கு அது ஒத்து வராது. நான் வேற கூட்டம், நான் அதை சாப்பிட மாட்டேன். அதுதான் கர்த்தர் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறார். இந்த டிராப்ப ஆபிரகாம் ஏமாத்திட்டார். இதை ஏமாத்திட்டார். சோதோம் கிட்ட கரெக்டா இருந்தாரு பாருங்க. எங்கடா உள்ளுக்குள்ளே வச்சதான அந்த இது அவர் பார்வன்ட்ட திருப்பி கொடுத்திருந்தாரு, அந்த பிரச்சனையே இல்லை. இப்ப என்ன ஆச்சு? எப்ப ஆகார் மேல அவர் கையை வச்சாரோ நியாயப்பிரமாணம் வெளியே வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஆகாருக்கும் நியாயப்பிரமாணம் என்ன சம்பந்தம்? கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2, 23, 24, 25, 26 வரைக்கும் வாசிக்கும். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக கிளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவர் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமே, சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள்.
நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப 2 ஏற்பாடு புரிஞ்சிருச்சா? எது நியாயப்பிரமாணம், எது மெல்கிசேதேக்கின் உரிமை, கிருபையின் பிரமாணம் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப ஆகார் தான் நியாயப்பிரமாணங்கிறதுக்கு என்ன அடையாளம்? வசனத்துல தெளிவா இருக்கு, கரெக்டா இருக்கு. பவுல் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவா எழுதிட்டாரு. ஆனா ஆகார் மூலமா தான் நியாயப்பிரமாணம் வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லிட்டு முடிக்கிற வாசிங்க. 17ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. போதும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன வயசு? அதுக்கு முதல் அதிகாரத்துல தான் ஆகார் கர்ப்பவதி ஆகிறார். 86 வயசு. இப்ப 13 வருஷம் ஆபிரகாமுக்கு கர்த்தருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இப்போ அடுத்த வசனம், இப்ப எங்க வாசிக்கணும்? 5வது வசனம் வாசிக்கணும். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்பா, இது ஆசீர்வாதமா இல்லையா? அவன் ஜாதிகளுக்கு தகப்பன் கிடையாது, ஒரு ஜாதிக்கு தான் அவன் தகப்பன். ஈசாக்குக்கு மட்டும்தான் அவன் அப்பன், வேறொருத்தருக்கு அவன் தகப்பனா ஆகவே கூடாது. என்னங்க சொல்றீங்க? 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. எங்க வந்து மாறுது, வசனத்தினுடைய ஆழம் எங்க இருக்குன்னு பாருங்க. 16ஆம் வசனம் வாசிங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கா, சந்ததிகளுக்கா? சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து தான் இருக்கு. வசனம் தெளிவா இருக்கா? இப்ப ஆபிரகாம் என்னவாயிட்டாரு? ஆபிரகாம் ஆயிட்டாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் என்ன அர்த்தம் தெரியுமா? மேலான தகப்பன், the high father. ஆபிரகாம் என்ன அர்த்தம் தெரியுமா? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், father of all nations. அதாவது அவன் ஒரே பரிசுத்த ஜாதி கிறிஸ்துவின் சந்ததிக்கு தான் அவன் தகப்பன். இப்போ உலகத்துல இருக்கிற நிறைய ஜாதிகளுக்கு அவன் தகப்பன். இப்ப புரியுதா? இதுல எது ஆசீர்வாதம்? அந்த ஒரே ஜாதிக்கு தான் அவன் தகப்பன். அது அவன் யாருக்கு அடையாளமா இருந்தா தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருந்தான். சரி, அவன் ஒரு பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, அந்த ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு, அந்த ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்க வேண்டியவன் எப்ப ஆகார் மேல கைய வச்சானோ அவனுடைய அழைப்பு போச்சு. ஆபிரகாம் என்னவாயிட்டாரு? ஆபிரகாம் ஆயிட்டாரு. இப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? அவருக்கு நிறைவா இருக்கு. என்ன சொல்றாங்க அவரை பார்த்து? அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார். ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது என்ன சொல்றான்? செல்வ சீமானாய் இருக்கிறார். எல்லாருக்கும் சூப்பர், திரளான கூட்டம். அவருடைய ஆசையை பூமி தாங்க கூடாது. எல்லாம் ஓகேடா, காலிக்கு போச்சே, அழைப்பு போச்சே. மெல்கிசேதேக்கின் முறைமை போயிட்டு என்ன முறைமை வந்துருச்சு? நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. அப்பமும் ரசமும் போயிட்டு உன் சரீரத்தில் பண்ண வேண்டிய ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. போச்சு, மேலான காரியம் போச்சு. ஒரே ஒரு ஆகார் மேல கை வச்சு, அதுக்கப்புறம் கேத்துறால், அது இது நிறைய. அதுக்கப்புறம் அதான் முதல் பாவம் தான் குத்தம். அந்த உணர்வு போச்சு. அதுக்கப்புறம் பாவம் பாவமாவே இருக்காது, பாவம் பாவமாவே தெரியாது. அதுக்கப்புறம் ஜாலியா. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு இருக்கு? அமலேக்கியர்கள் எத்தனை மனைவி வச்சிருக்கான்? பார்வோன் எத்தனை மனைவி வச்சிருக்கான்? இவங்க எல்லாம் செய்ய சட்டப்படி அங்கீகாரையா? ஆமா, கரெக்ட் தான். பார்வோன் வச்சுப்பான், அமலேக்கியன் வச்சுப்பான், பூமியில சட்டம் சொல்லும், எல்லாம் கரெக்ட். ஆனா நீ நாம செய்ய முடியாது. ஏன்னா உன் கையில் என் கையில் இருக்கிறது அப்பமோ ரசமோ. இது ஹெவன்லி பிளான்.
அந்த ஹெவன்லி பிளான பூமியில இருக்கிறவனால புரிஞ்சுக்க முடியாது. அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஏன்னா இவர் மட்டும் வசனம் 26 நாள் வைக்கிறார். நாங்க மட்டும் வசனம் படிக்கலையா? நாங்க பாருங்க வர்ஷிப் டே 3 நாள் வச்சு பசங்களை ஆட விடுறோமா இல்லையா? பாருங்க எவ்வளவு வருவாங்க. 5000 பேர் வந்து நிப்பான், அட்டிப்பான், குத்து போடுவான். கலெக்ஷன் காணிக்க மட்டும் 10 லட்சம் ரூபாய் மேல எடுக்கலாம். லைட்ட போட்டு அதை போட்டு என்ன தப்பு? ஒரு தப்பு கிடையாது. யார் செய்யல? எல்லாரும் செய்யறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சும் செய்து இதுல என்ன தப்பு இருக்கு? பாஸ்டர் நீங்க தான் ரொம்ப பரிசுத்தம் இப்படி எல்லாம் பேசுறீங்க. 90 வயதான சாராளை தவிர வேற யாரையும் நீ தொடமாட்டேன்னு சொல்றீங்க. அந்த சீமான பாருங்க, அமலேக்கியரை பாருங்க, பார்வானை பாருங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. பாஸ்டர் சட்டப்படி அங்கீகாரம் இருக்கு. என்ன சொல்றீங்க? பெரிய பெரிய சர்ச்சு பாஸ்டர்ஸே சேர்ந்து தாங்க அதை நடத்துறாங்க. எல்லாரும் சேர்ந்து தாங்க அரசியல் தலைவருக்கு கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாங்க. எல்லாரும் சேர்ந்து தாங்க போய் பெட்டிஷன் கொடுக்கறாங்க. எல்லாரும் போய் தாங்க அமைச்சர்களை வச்சு மீட்டிங் நடத்துறாங்க. இதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் கிடையாது. இவர்கள் எல்லோரும் திரளான ஜாதிக்கு தகப்பன். நீயும் நானும் மேலான தகப்பனுக்கு ஒரே சந்ததி. இந்த சந்ததி அப்பத்திய ரசத்தையும் கை வச்ச சந்ததி. வேற எது மேல இது கை வைக்காது. எவன் வேணா எங்க வேணா வச்சுட்டு போ, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. நான் இப்படித்தான், எங்க வசனம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனம் நாங்க இப்படித்தான் இருப்போம். ஒரு கூட்டம் தனித்து இருக்கிறது, அது எதோடு கலவாமல் இருக்கிறது. ஆமா நாங்க அப்படித்தான். அவங்கள ஒழிச்சு கட்டினா சரி வரும். கை வச்சு பாரு, கை வச்சு பாரு. பெரிய சாம்ராஜ்யமே எங்களுக்காகத்தான் மாறும். அதான் நடக்கும். ஆக எவன் தூக்கு மரத்தை செய்யறானோ அவன் விழுவான். அதுல உன்னைய என்னையும் எவன் கேவலமா பேசுறானோ அவன் அதுல விழுவான். கர்த்தர் உன்னையும் என்னையும் ராஜாவும் ராஜகுமார் உட்காரப்பா. ஏன்னா அவன் அழைப்புல ராஜாக்களும் உண்டு. எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒண்ணு கணக்கு வச்சிருக்கிறாரு. அப்பத்திய ரசத்தையும் கையில வாங்குற நீங்களும் நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட நித்திய ஆசாரியருடைய ஒரே சந்ததி. நீங்க பாட்டு அசால்ட்டா போய் எங்கேயும் கை வச்சிட போறீங்க. எல்லாரும் பண்றாங்க, நான் பண்ணா என்ன தப்பு? ஆமா எல்லாரும் பண்ணுவா, நான் பண்ண மாட்டேன். இல்லைங்க சட்டப்படி கரெக்ட், சட்டப்படி கரெக்ட், நான் பண்ண மாட்டேன். நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா ஆமாப்பா, நீ எல்லாம் உன் சரீரத்துல உடன்படிக்கை பண்ண வேண்டாம், நான் என் இயேசுவின் சரீரத்துல உடன்படிக்கை பண்ண. அது வேற, அது வேற. அதனால நீ நானும் வேற கூட்டம். தயவு செய்து இந்த அப்பத்திய ரசத்தையும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாம் ஆகிய நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் ஆபிரகாமா தான் இருக்கணும். ஆபிரகாமா மாறக்கூடாது. உலகம் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வரும், மேன்மைகள் வரும். கொஞ்சம் அப்படி இப்படி போனா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எவ்வளவு ஆண்டர் செய்வார். நீங்க இப்படி ஸ்ட்ரிக்டா வசனம் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்வன் வந்து கொடுப்பாங்க, வச்சுக்க இதை வச்சுக்க, இது உனக்குதான். நான் இன்னொன்னு சொல்லிட்டு மட்டும் முடிச்சிடுறேன். இந்த ஃப்ரீயா எது வருதுனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. உழைக்காம நமக்கு கிடைச்ச ஒன்னே ஒண்ணு ரட்சிப்பு மட்டும்தான். ஏன்னா அதுக்கும் அவரு ரத்தம் செஞ்சிருக்காரு. மத்தபடி ஏதாவது பிசாசு கொண்டு வந்து ஃப்ரீயா கொடுக்குதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே ஆண்டவர் அனுப்புறாருன்னா சோத்திரம் பண்ணி வாங்கிக்க. நான் உங்களை வேணாம்னு சொல்ல. ஏன்னா சில நம்ம இழந்தவைகளுக்கு கர்த்தர் ரெண்டத்தினே திருப்பி தருவார். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எதுனாலும் சில நேரத்துல பிசாசு நம்மகிட்ட கொண்டு வந்து ராக்கெட்டை கொடுத்த மாதிரி உள்ள வச்சுட்டு போயிடும் கூட. அத அங்க தட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, காண வரைக்கும் ஆதாரே இல்லை பாருங்க. சில நேரத்தில் அதான் நம்ம பண்ற பிரச்சனை. எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கோம், இது இருந்துட்டு போட்டோம். அத பிசாசுல போங்க போங்க போங்கன்னு விட்டுருவான். ஏன் நீங்க போங்க, எங்க ஆளும் ஒருத்தர் உள்ள இருக்கிறாங்க, நாங்க சொல்றோம் ஸ்லீப்பர்ஸ்ல ஒண்ணு இருக்கு, நாங்க சொல்றோம் 120வது வயசுல கண்மலை அடிக்க வைப்போம். எல்லாரும் போவான், அவன் மட்டும் போக மாட்டான். தடுத்துப்போம். பிசாசின் தந்திரங்கள் அறியாது. உங்களுக்கு எனக்கு தக்க அற்புதமான அழைப்பு வச்சு, மகிமையான அழைப்பு. ராஜாக்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்ததை
பேதைகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கற்று வைத்திருக்கிறார். இந்த கையில வாங்கிட்டோம். இனி பாதரட்சை மட்டுமல்ல, ஆகாரையும் நாங்கள் தொட மாட்டோம், எதையும் நாங்கள் தொடங்க மாட்டோம். எங்களுடைய கை எங்கள் தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் மாத்திரமாக ஜெபம் பண்ணலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்ப்போமா? எல்லா கண்களை மூடுவோம். Praise you, Jesus. நன்றி ஆவியானவரே. Glory to God. நீங்களும் நானும் மகாமேன்மையான அழைப்பு, ராஜாக்களும் ஆசாரியருமாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆபராமாக அழைக்கப்பட்டோம். எத்தனை கனமான ஊழியம் பாருங்க, எத்தனை கனமான அழைப்பு. எத்தனையோ ராஜாக்களுக்கு கர்த்தர் இதை மறைச்சிட்டார். எத்தனையோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இதை மறைச்சிட்டார். ஆபிரகாமுக்கு அப்புறம் இதை கர்த்தர் யாருக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் வெளிப்படுத்துறது தாவீதுக்கு மட்டும்தான். இடையில 1000 வருஷம் கர்த்தர் அதை மூடி போட்டார். அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு இயேசு. இப்ப கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க நானும் எவ்வளவு விசேஷத்தவங்க பாருங்க. ஏதோ இது வசனம் மட்டும் இல்லைங்க, இது ஏதோ ஒரு வசன திருவிழால ஒரு செய்தி இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான அழைப்பு இது. பரலோகத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நிர்ணயிச்சு வச்சிருக்கிறதான பாதையினுடைய வெளிப்பாடு. இதை புடிச்சுட்டு அப்படியே ஓடிடணும். செய்தி நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, தேவையே கிடையாது. இது என்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போதுங்கிறது தான் முக்கியம். Thank you, Jesus. ஆராய்ந்து பாருங்க, எங்கேயாவது ஆகார் உள்ள வந்திருக்குதா? ஏதாவது சோதம் ராஜா கொண்டு வந்து எங்கேயாவது கொடுத்தானா? ஏதாவது உங்களுடைய கூடாரத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற சுரூபங்கள் இருக்கிறதா? ஏதாவது அமலேக்கிய ஆடு மாடு உங்களுக்குள்ள காணப்படுதா? இன்னைக்கு ரிமூவ் பண்ணுங்க, தூக்கி அடிங்க, வெளியே தள்ளுங்க. வேணாம்னு சொல்லி பழகுங்க. கர்த்தர் எனக்கு போதுமானவன்னு சொல்லி பழகுங்க. யாராவது ஒண்ணு ஆசை காட்ட தேவை இல்லைன்னு சொல்லுங்க, அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு போதுன்னு சொல்லுங்க. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவர்னு சொல்லுங்க. அவர் கொண்டு போய் என்னை வலது பாரசத்துல உட்கார வைப்பார்னு சொல்லுங்க. நீ என்னை ஐஸ்வரன் ஆக்கியன்னு சொல்லாதபடிக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீ என்னை ஐஸ்வரன் ஆக்கியன்னு சொல்லாதபடிக்கு நான் இந்த பாதரட்சியின் வாரம் கூட தொட மாட்டேன். ஏன்னா நான் பாதரட்சியின் வாரம் தொடரவே இல்லை. நான் சிங்காசனத்துல வலது பாரசத்துல உட்காருவேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.